அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு பல நியூஸ் வெளியே வந்தாலும் ரீசெண்டா இவங்க ரெண்டு பேருமே ஆராத்யாவோட ஸ்கூல்ல கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அபிஷேக் பச்சன் கிட்ட இதை பத்தி கேள்வி கேட்கிறப்ப அவர் ஒரே வார்த்தையில நிச்சயதார்த் போட்ட மோதிரம் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரஸ் கிட்ட சொல்லிட்டு அவர் போயிட்டார். இது வரைக்கும் தான் தெரியும். ஆராத்யா பச்சன் இப்ப டீனேஜ் வயதை நெருங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா அவங்க மேலேயும் பாப்பாராசி ஃபுல்லா சரவுண்ட் பண்ணி எப்பவுமே ஆராத்யாவோடையும் கூடவே இருப்பாங்க. இப்ப ஆராத்யா மீடியா மேல ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன சின்ன பொண்ணு கேஸ் கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட 13 வயசு தானே ஆகுது. அது எப்படி டெல்லி உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு தெரியலன்னா இந்த வீடியோவை பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க சிவரஞ்சனி ரெட் டேப் தமிழ்ல இருந்து. ஆராத்யா பச்சன் ஐஸ்வர்யா ராயோட பெண் குழந்தை. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இவங்களும் ஃபேமஸ் தான். ஐஸ்வர்யா எங்கெங்க இன்டர்நேஷனல் ஈவெண்ட் போறாங்களோ கண்டிப்பா அங்க ஆராத்யா பச்சனும் இருப்பாங்க. சோ ஆராத்யா சினிமாவுக்கு வருவாங்களா இல்லையாங்கிறது அடுத்த கதை. பட் ஆராத்யா இப்பவே ஒரு பிலிம் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொரியன் லீசாவோட கம்பேர் பண்ணி இவங்க பேசுவாங்க. ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு. இப்போ இவங்க என்ன கேஸ் கொடுத்திருக்காங்க மீடியா மேலன்னு பாத்தீங்கன்னா ஆராத்யா பற்றி தவறான தகவல்கள் மீடியா பரப்புவதா அவங்க ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன மாதிரிதான் இந்த மாதிரி ஆராத்யாவுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை, ஆராத்யானாலதான் ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனும் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஆராத்யா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டைம்ஸ் நவும் சரி, அப்புறம் ஒரு சில வீடியோவை சுட்டி காமிச்சு இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆராத்யா டெல்லி உயர் நீதிமன்றத்துல கேஸ் கொடுத்தாங்க. இதை பத்தி டெல்லி உயர் நீதிமன்றம் விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன குழந்தை அப்படின்னாலும் அவங்களுக்கும் மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அவங்க ஒரு பிலிம் ஸ்டாரோட குழந்தை அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அவங்களோட இமேஜை டீஃபேம் பண்ணி போடணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் இவங்களோட இமேஜை யாராவது இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இருக்கும் போது ஆல்ரெடி இவங்களை பத்தி தவறா தகவல்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை பத்தி ஐஸ்வர்யா ராயும் சரி அபிஷேக் பச்சனும் எந்த ஒரு நியூஸும் மீடியாவுக்கு கொடுக்கவில்லை. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஆராத்யா பச்சன் தான் ஃபைல் செஞ்ச மாதிரி சொல்லப்படுது.